டைமங்கான சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ப்ளீஸ் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்டார்ட் அப் சேனல், அதனால தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, டம்மி சேனல் நினச்சிடாதீங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கண்டினியூ டு த வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹீரோயின் அவளோட பழைய பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு தர்மசங்கடமான நிலைமையில் மாட்டிக்கிட்டா. அவளை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது சடனாக காலிங் பெல் ரிங் ஆகுது. ஸோ ஹீரோயின் உடனே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் போகிறான். அங்கே பார்த்தா ஒரு டெலிவரி பாய் கையில் ஒரு சிக்கன் பார்சலோடு நின்றுட்டுருக்கான். நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி அவள் பாய் ஃப்ரெண்டை கேட்குறா. இல்லை நான் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் இல்லைன்னு சொன்னாலுமே அந்த ஆள் அங்கேருந்து போக மாட்டேங்கிறான். இல்லை அந்த சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும், வாங்குங்க சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கான். உடனே அதுக்குள்ள அவன் பாய் ஃப்ரெண்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே வந்து பார்த்து அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கான். நாங்கள் ஆர்டர் பண்ணலன்னு சொல்கிறோம் இல்லையா, எதுக்காக இப்படி இருந்து தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு அவன் வாசலுக்கு வெளியே நின்று பேசிகிட்டு இருக்க டைமில் அவள் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு வெளியே தள்ளி கதவை அப்படி சாத்திடுறா. அவனுக்கு ஒன்றும் புரியலையா, இப்படி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறா, அப்படி வீட்டுக்கு கூப்பிட்டா திடீர்னு வெளியே தள்ளி கதவை சாத்துறாளே அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ளே மெசேஜ் பண்ணுவாள். இல்லை நீ இன்றைக்கி நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சு, அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன், மன்னிச்சிரு. இப்போ எனக்கு அந்த ஐடியா எதுவும் இல்லை, அதனால் நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். மறக்காமல் அவன் ஷூஸையும் தூக்கி வீட்டிலேருந்து வெளியே போட்டுருவா. அது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஸோ அவனும் சரி நம்ம பண்ணது தப்பு தான், அவள் நம்ம ரொம்ப ஷாக் கொடுத்துட்டோம், அதனால தான் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவான். டெலிவரி பாய் அதை ஒளிஞ்சு நின்று வெளியே இருந்து பார்த்துட்ருக்கான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே. ஏன்னா அவனை அனுப்புனதே நம்ம ஸ்டோரியோட ஹீரோ தான் அவனை அனுப்பியிருப்பான். ஏன்னா ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக. இதில் என்ன ஒரு விஷயம், ஹீரோக்கு எப்படி இது எல்லாமே தெரியுது அப்படின்னா அது ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ நீங்கள் கதையை ஃபாலோ பண்ணுங்கள். நடக்க போகிறது எல்லாமே ஹீரோக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த டெலிவரி பாயை அனுப்பி அவன் காப்பாற்றுவான். அந்த டெலிவரி பாய் நம்ம ஹீரோவோட 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஒருத்தன். அவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. என்னடா இவன் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறானே, இந்த மாதிரி சில்லி வேலைக்கெலாம் நம்மளை கூப்பிட்றானே, இவன் இப்படிப்பட்ட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு கேட்குற எல்லா ஹெல்ப்புமே செய்கிறாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டுருக்காங்க. இப்போனா நம்ம செஃப்பை காட்டுறாங்க. நம்ம செஃப்புக்கிட்ட அவரோட பாஸ் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இந்த வீக்கெண்ட் லீவ் எடுக்க போறியா இல்லை பிஸியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், ரீயூனியன் இருக்குது, பட் போகலாமா வேணாமல் எனக்கு ரொம்ப கொஷினாக இருக்குது அப்படின்னு. அவன் பாஸும் எல்லாருமே ரீயூனியன் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு உடனே வருது நம்மளோட க்ரஷ் இல்லையா, ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் க்ரஷ். அதனால் அவனும் அதே தான் சொல்கிறான், நீ போன அவனோட க்ரஷெல்லாம் பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு. இல்லை என்னோடய ட்ராமாட்டிக் மெமரியே என்னோடய க்ரஷ் கூட தான் இருக்குது, அவளை பார்த்து நான் ஃபீல் தான் பண்ணுவேனே தவிர சந்தோஷப்பட மாட்டேன், அதனால் எனக்கு போகலாமா வேணாமான்னு தெரியல. அதையும் விட மோரோவர் ஒரு புதுசாக ஒரு ஆள் யாருன்னே தெரியல, அவன் என்ன ரீயூனியனுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல, அதான் நான் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரீயூனியன் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கான். அவளோட வார்ட்ரோப்பில் இருந்து எல்லா ட்ரெஸ்ஸஸும் எடுத்து பார்க்குறா. எல்லாமே ரொம்ப பேசிக்காக இருக்குது, பழசாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயின் பாஸ்ட்டில் அந்தளவுக்கு எந்த ஒரு அவங்களோட செல்ஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்க மாட்டாங்க இல்லையா. அதனால் அவள் பார்க்குறா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கா. ஸோ மறுநாள் காலையில் அவள் ஷாப்பிங் கிளம்பி போகும்போது பார்த்தா அவளோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. வேறு ஒன்றும் இல்லை, அவள் ரோஜென்டல் அப்படின்னு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணா இல்லையா. இப்போ அது அவளுக்கு நிறையா ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அவள் ரொம்ப ஜாலியாகவே ஷாப்பிங் பண்ணலாம். அவள் இது வரைக்கும் அவளுக்குன்னு எதுவுமே வாங்கிக்கிட்டதில்லை, அது எல்லாத்தையுமே அவள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கா. முதல்ல போனோடனே அவள் ஆத்தென்டிக் ஷாப்பை பார்க்குறா. அதில் அவள் ஃப்ரெண்டு கொடுத்த டூப்ளிகேட்டும் ஒரிஜினலும் உள்ளே இருக்குது. பட் இருந்தாலும் அவள் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவள் மொத்த ஷாப்பிங் அமௌண்ட்டே அந்த ஒரு கம்மலுக்கு மட்டும் போடணும். அதை நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஏன்னா பாஸ்டில் அவளும் அவள் ஃப்ரெண்டும் அவள் பாய் ஃப்ரெண்டு இவங்க 3 பேரும் ஒரு பிக்னிக்கு போயிருப்பாங்க. அந்த பிக்னிக் இவ ரொம்ப நர்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. மேக்ஸுமீன் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சூப்பராக வந்திருப்பா. அதுக்கு பேராக ஒரு கேப் வாங்கியிருப்பா. அந்த கேப்பு ஒரு ஆஃபரில் இவளுக்கும் ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பா. பட் அந்த கேப்பு அவளோட காஸ்டியூமுக்கு தான் சூட் ஆகும். இவளோட காஸ்டியூமுக்கு பார்த்தா அது ஜோக்கர் மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவள் தலையில் அதை போட்டு விட்டு சிரிப்பா. நான் உன்னை விட்டுட்டு எதுவும் நான் பண்ண மாட்டேன், நம்ம 2 பேரும் பேரை பற்றியா நம்ம பேரை போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிப்பா. அதையும் காஞ்சுவான் நம்பிட்டு இருப்பான். ஸோ இப்படியெல்லாம் அவள் பாஸ்டில் அவளை ஹியூமிலியேட் பண்ணியிருக்கா. இன்னைக்கு இவளை கூப்பிட்டு போகிறதே இருக்கிற பேக்கேஜ் எல்லாத்தையுமே தூக்குறதுக்காக தான். இவளும் அவள் பாய் ஃப்ரெண்டும் 2 பேரும் ஃப்ரீயாக நடந்து போயிட்டுருப்பாங்க பேசிட்டு. அவள் அந்த ஆத்தென்டிக் ஷாப்புக்கு முன்னாடி நின்றுட்டுருக்க டைமில் அங்கே வரா. ஓ இந்த ஃபேக்கை தான் பார்த்துட்ருக்கீங்களா, என்கிட்ட ஒரிஜினல் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறா. ஓ ஒரிஜினலா வா அப்படின்னு சொல்லி அவள் ஆச்சரியப்படுறான். சரி
நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நம்ம இப்பயே போகலாம், நீங்கள் எப்படியும் ஷாப்பிங் தானே பண்ணுறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாள். தென் என்னென்ன வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவ வந்து தொப்போக்கி, அது ஒரு கொரியன் டிஷ்ஷு, தொப்போக்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது, நாளைக்கு நீங்கள் ரியூனியன் போகிறீங்க, அதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் ட்ரிங்க் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து ப்ளோட்டட் ஆகிடும், அப்புறம் நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு. நான் எப்போவுமே பார்லர்லாம் போனதில்லை அப்படின்னு சொல்லுவாள். சரி நான் உங்களுக்கு வந்து நன்றியை வந்து ரீபே பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வாங்க என் கூடன்னு. இல்லை வேணாம் வரலை அப்படின்வா. இல்லை நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும்னு கம்பல் பண்ணி ஒரு ரொம்ப ஹை ரேஞ்ச் பார்லருக்கு வந்து கூட்டிகிட்டு போவாள். பெரிய பெரிய ஸ்டார்ஸு ஐடல்ஸ்க்கெல்லாம் வந்து மேக்கப் பண்ணுற இடம் மாதிரி இருக்கும். அங்கே கூட்டிகிட்டு போய் அவளோட மெம்பர்ஷிப் கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை டாப் டு பாட்டம் அப்படியே தரவாக மாற்றிடுவாங்க. ஹேர் கட் பண்ணி அவளோட ஸ்பெக்ஸை ரிமூவ் பண்ணி லென்ஸ் வச்சு அண்ட் தென் காஸ்டியூமோட ஸ்டைல்ஸ் எல்லாமே மாற்றி அவளை வந்து அப்படியே வேறு லெவலில் மாற்றிடுவாங்க. நம்ம ஹீரோயினா அப்படின்ற மாதிரி அவள் அடையாளமே தெரியல மாதிரி மாறிடுவாள். ஸோ அவளுக்கு கண்ணாடி முன்னாடி அவளை பார்க்கும்போது அவளோட கேன்சர் செல்ஃபும் அவளோட கரண்ட் செல்ஃபும் தான் ஞாபகம், லைஃப் நமக்கு 2வது சான்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அதை நினச்சி அவள் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாள். அந்த ஷாப்பிங் பண்ணும்போது அவங்க அந்த இடத்துல ஒரு ஹேண்ட்பேக்கை பார்க்குறாங்க. அந்த ஹேண்ட்பேக் வந்து நம்ம சூமின் இவ சாகிற அன்னைக்கு அவள் கையில் வச்சுருப்பா. அந்த ஹேண்ட்பேக்கை பிடிச்சி தான் அவளை இழுத்து சண்டை போடுவாள். அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள் அவளோட ஃப்ரெண்டு. பட் இவள் சொல்லிடுவா, இது இப்போ வாங்கக்கூடாது, இது வாங்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. இவங்களோட ஃபேட்டில் இன்வால்வ் ஆகுறது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களும். இன்னொரு பக்கம் இவளோட பாய் ஃப்ரெண்டு இவனை கேம்பெயின் கூப்பிட்ருப்பான். பட் இவள் வர மாட்டேன்னு சொன்னதுனால அவனோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கேம்பெயின் போயிட்டுருப்பான். அங்கே போய் பக்கத்தில் இருக்க பொண்ணுங்க கூட தான் ஹெல்ப் பண்ணுறது, வேலை செய்கிறது, வலிஞ்சிட்ருக்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான். தென் அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயின் சண்டேக்காக ரெடி ஆகிட்டு வந்து தூங்குறாங்க. பட் ஸ்டில் அவங்களோட மைண்டில் வந்து இவள் ஹஸ்பண்டும் இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் இவளை வந்து ஏமாத்தின அன்றைக்கி இவளோட நடந்துக்கிட்டது ரொம்ப ஹார்ஷாக கோவமாக அந்த வார்த்தைகள்லாம் அவளுக்கு ஒரு நைட் மேர் மாதிரி எப்படி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவள் அப்படியே எழுந்து உட்காந்து அவளோட ஃபோனை பார்க்குறா. ஃபோனை பார்த்தா இப்போ மிஸ் யூவும் வந்து இவள் வீட்டில் தான் அன்றைக்கி தூங்கிட்டுருக்கா. ஸோ 2 பேரும் ஸ்லீப் ஓவர். பார்த்தா நம்ம சூமின் தான் மெசேஜ் அனுப்புகிறா, கண்டிப்பாக மறந்துடாமல் நாளைக்கு வந்துடு அப்படின்ட்டு. அவள் ஓகேன்னு மெசேஜ் அனுப்புகிறான். அப்பயும் இல்லாமல் ஃபோன் போட்டு கேட்குறா, ஜியோனா நாளைக்கு வர இல்லை, கம்மலும் போட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறா. நான் வரேன் அப்படின்னு. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் வெளியே போனோம், சாப்பிட்டோம், நானும் மெஸ்ஸியும் தூங்கிட்டுருக்கா அப்படின்னு. ஃபோனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம சூமின் அப்படியே வந்து மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருப்பா. என்னை விட்டு நீ இன்னொருத்தவங்க கூட போன அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத உனக்கு நாளை காட்டுறேன். நான் உன்னை பாதுகாத்து நிற்கிற வரைக்கும் தான் உனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மரியாதை. நாளைக்கு வா, என்னோடய கார்டை நான் டவுன் பண்ணேன் அப்படின்னா நீ தொலைஞ்ச அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். அடுத்து நம்ம சூமின் எங்கே போகிறா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அந்த மேனேஜரை மீட் பண்ணி வழியறதுக்கு தான் போயிருக்கிறா. எப்படியாவது ப்ராஜெக்டை வாங்கிடுன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் பேப்பர் எடுத்துகிட்டு இருந்து கையோட இந்த மேனேஜர் காஞ்சோனோட பேரை அழிச்சிட்டு இவ பேரை எழுதி கொடுத்துருவான். இதோட இன்றைக்கி விட முடியாது. நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம்.